ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக வெறும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோகமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன 8 மாதங்களை முடிக்க செய்து இந்த 9வது மாதத்திலே தேவ நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இப்போதும் சுவாமி இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், சிந்திக்கிற வசனங்கள், இவை அனைத்திலும் தேவ நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். துதியின் வேலையிலே தேவ நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் தேவநீர் அழைத்து வரும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 55வது பாடலை நாம் பாடுவோம். திரிமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகத் ரட்சகா தேவா சரணம். 55வது பாடலை நாம் பாடுவோம். கிருபாசனனே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம். தினமனு தினம் சரணம், கடாட்சி தினமனு தினம் சரணம். சர்வேசா நலம் வளர்கேக திருத்துவா சரணம். நமஸ்கரிவும் சரணம். நம்பினேன் இது தருணம் தருணம், நம்பினேன் தினம் சரணம். சர்வேசா ஏதமில் துள்ளிய ஞானா சரணம். ஏழில் கருணை குருவானாய் சரணம். இடத்தோலை தருள் தருணம் பிரதாப என் பரணி சரணம். சர்வேசா உலகிடமேவிய உனதா சரணம். ஓர் கிருபாசன ஒளியே சரணம். ஒளியருள்வாய் தருணம் மனுவோர் குத்தமனே சரணம். சர்வேசா நித்திய ஸ்தோத்திர நிமலா சரணம். நீதி இஸ்ரவேலரின் அதிபதி சரணம். நீதா இது தருணம், கிருபைக்கொரு ஆதாரா சரணம். சர்வேசா திரிமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகதலர ஜெகதேவா சரணம். தினமனு தினம் சரணம், கடாட்சி தினமனு தினம் சரணம். சர்வேசா தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாற்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான அந்த ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன மாதங்கள் நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழி நடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம், பாதுகாப்பின் கரம் எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்போதும் ஆண்டவரே தேசத்திற்காய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, தேவநீர் ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து தேவநீர் வழி நடத்தும்படியாய் தொடர்ந்து கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலேயும் தேவநீர் காணப்படட்டும். அப்பா, இப்போதும் ஆண்டவரே இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே தேவநீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையிலே ஊழியத்தை செய்கிற அனைத்து ஊழியருடைய வாழ்க்கையிலையும் தேவநீர் கூட இருங்கப்பா. குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைகளின் தந்தை பேராயருக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயாவுடைய சரீரங்களிலே காணப்பட்டிருக்கிற பலவீனங்களை தேவநீர் அறிந்திருக்கிற கர்த்தர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, ஐயாவுடைய ஆலோசனைகள் தேவை அப்பா. தேவன் நீர் ஆண்டவரே சேக்கியா தீர்க்கதரிசிக்கு எவனமாய் தேவநீர் ஆயுளை தந்தீரோ, அதே போல ஆண்டவரே ஆண்டுகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஆண்டவரே ஐயாவுடைய வாழ்விலே காணப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே பிரதம பேராயர்காய் செபிக்கிறோம். சென்னை பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் போதகர்களுக்காய் செபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்தல் இருக்கட்டும். ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றையும் தேவநீர் வாய்க்க செய்யுங்க. ஊழியத்தின் தேவைகளை தேவநீர் சந்திங்க சுவாமி. ஆண்டவரே, குறிப்பாக திருச்சபை கட்டுமான பணிகளாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் நீர் தேவைகளை சந்தித்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி.
ஆண்டவரே இப்போதும் அப்பா எங்களுடைய ஆலயத்திற்காய் செபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறேன். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே குறிப்பாக இந்த ஆலயத்தை பார்த்து இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பாரத்தோடு ஏக்கத்தோடு கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே தேவநீர் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் அப்பா. பிள்ளைகளுக்கு தேவநீர் மறு உத்தரவு அருளி செய்து ஒரு விடுதலையை தந்து பிள்ளைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவநீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாய் என்று மன்றாடுகிறோம். அதன் மூலமாய் பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஜீவனுள்ள தேவன் வாசம் செய்கிறார் என்று சொல்லி அறிந்து உணர்ந்து ஆண்டவரே உம்மண்டை கிட்டி சேர தேவநீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை விலைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆலயத்தை ஆண்டவரே உம்முடைய மாறாத கிருபையின் பிரசனம் நிறைந்ததாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்போதும் திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனை சந்திங்க சுவாமி. உம்முடைய கரம் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே குறிப்பாக திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்கு ஆய்ச்சபிக்கிறோம். நான் உன்னை நிறை வயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவநீர் பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்தி வருகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவநீர் உயர்வுகளை நல்ல ஊதியங்களை தந்து தொடர்ந்து தேவநீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவநீர் கூட இருங்க சுவாமி. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தேவநீர் பிள்ளைகளுக்கு விரும்பின நல்ல வேலை வாய்ப்புகளை தேவநீர் ஏற்படுத்தி தந்து பிள்ளை வாழ்வை தேவநீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே குறிப்பாக படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குறிப்பாக பள்ளியிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகள் ஆண்டவரே இந்த மாதத்திலே காலாண்டு தேர்வை சந்திக்க இருக்கிறார்கள். தேவன் நீர் பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலத்தை தந்து ஞானத்தை தந்து தேவன் நீர் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம். பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றையும் தேவநீர் வாய்க்க செய்யுங்க. பிள்ளைகள் முதன்மையான மதிப்பெண்களை எடுத்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே இப்போதும் சுவாமி பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு காணப்படுகிற அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த வாரத்திலேயும் ஆண்டவரே வர முடியாமல் ஆண்டவரே பலவீனத்தோடு காணப்பட்ட குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவனமாய் யார் யாரெல்லாம் பலவீனமாய் இருக்கிறார்களோ பிள்ளைகளுக்கு தேவன் நீர் பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர், தேவனின் சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருகிற கர்த்தர். பிள்ளைய வாழ்க்கையில பலவீனங்களை நீக்கி போட்டு தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே குறிப்பாக வாலிப தம்பி தங்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. பெற்றோர்கள் எடுக்கிற முயற்சிகள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் தேவநீர் வாய்க்க செய்யுங்க. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனின் நல்ல வரன்களை ஏற்படுத்தி தந்து பிள்ளைகளை தேவனின் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதே போல ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் ஆண்டவரே பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்களை, முயற்சிகளை தேவனீர் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளை தேவைகளை அதிகமாய் சந்தித்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக இல்ல கட்டுமான பணிகளிலே காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், பிள்ளைடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனை சந்தித்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. பற்பல சூழ்நிலைகளிலே நிலைகளிலே பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக தமக்கு அருமையான பிள்ளைகளை இழந்து காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேவநீர் பிள்ளைகளுக்கு ஆறுதலை தருகிற தேவன், சமாதானத்தை தருகிற தேவன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்குரைத்த கர்த்தர் அப்பா. தேவநீர் பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தேவநீர் தொடர்ந்து தந்து பிள்ளை வாழ்வை பலப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அந்த ஸ்தானத்திலே தேவன் நீர் கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்துங்க சுவாமி. பிள்ளை ஏக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையிலே நடைபெறுகிற அனைத்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஆண்டவரே குறிப்பாக வாலிபர் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களிலும் தேவனீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த ஐக்கியங்கள் எல்லாம் இன்னும் உற்சாகமாய் செயல்பட தேவனீர் கிருபை தாங்க. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் தேவனீர் தடைகளை முறிப்போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசனத்தை மாத்திரம் உணர தேவனீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை தேவனீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து எடுப்போம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருவோம். அதாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 145ஆம் சங்கீதம், வசனங்கள் 1 முதல் 21 முடிய. சங்கீதம் 145ஆம் சங்கீதம் முழுவதையும் முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பாடம். சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 1 முதல் 21 முடிய. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்வார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறீர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர்க்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர்க்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகம் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுது. முதலாம் வேத பாடம் வாசிக்கப்பட்டது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 25ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். என் இளவயதின் பாவங்களை என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார்.
பிதாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். அவன் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் இளவயதின் வியாகுலங்களை பெருகிருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் சத்துருக்களை அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையா என்னை பகைக்கிறார்கள். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமையுண்டாவதாக, ஆதிலும் இப்பொழுது எப்பொழுதுமானே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகுவதாக. நின்றவனமாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையாகத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொடுத்திலிருந்து எழுந்தளினார். பரமடத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 முடிய. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதுபடி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களாம். வாசிக்கும்படியாக தெரிந்து இரண்டாவது வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கஜதாமே இந்த வேத பகுதிகளை நாம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 13ஆம் தேதி திருமதி மெர்லின் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதன் பின்பு கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகள் முன்பாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும்.
நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதை நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. வருஷத்தை நன்மையினால் முடித்தூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் பாராட்டுகிற கிருபைகளை நீமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிறந்த நாள் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவநீர் புதிய ஆண்டுக்குள்ளாய் அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றையும் அப்பா தேவநீர் சந்து தொடர்ந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து காணப்படட்டும் அப்பா. உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவநீர் எப்போதும் ஊழியம் செய்த நாட்களிலே எவனமாய் காணப்பட்டீரோ அதே போல பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் தேவநீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனின் நன்மைகளையும், கிருபைகளையும், ஆசீர்வாதங்களையும் தேவனீர் தொடர்ந்து தந்து பிள்ளையுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க, கிருபையின் மகாதாரமும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நாம் அப்படியே சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் உணர்ந்தவர்களாய் சில நிமிடங்கள் ஆண்டவரை நாம் துதிப்போம். மனதார ஆண்டவர் நம்மத்திலே வாசம் செய்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய், நம்மத்திலே ஆண்டவர் கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிற தேவனாய், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய், நம்முடைய வாழ்க்கையிலே இம்மானுவேலராய், எபினேசராய் காணப்படுகிற தேவனை நாம் மனதார துதிப்போம். ஏனென்றால் அவருடைய கரத்திலே நாம் ராஜமுடியாய் காணப்படுகிறோம். நம்மை வழிநடத்துகிற கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும், இக்கட்டான சூழ்நிலைகள், பாரங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எங்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலை காணப்படுகிறதோ அங்குதான் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். வேதம் சொல்லுகிறதல்லவா, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வெட்கப்படாமல் இம்மட்டும் நம்மை நடத்தின கர்த்தர், நமக்கு உதவி செய்கிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு வந்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில உள்ள போராட்டத்தோடு கடந்து வந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில கவலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஏனென்றால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஆண்டவர் என்பதை நாம் உணர ஆண்டவர் இந்த நேரத்திலே நமக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்தை ஆண்டவரை துதிக்கும்படியாய் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பாரங்கள் இருந்தால், வேதனைகள் இருந்தால், போராட்டங்களோடு நம்முடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே வைந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய துக்கங்களை நீக்கி போடுகிற கர்த்தர், அந்த பாரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் அவ்வப்போது சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியாய் நம்மை வைத்ததற்கு காரணம் நாம் எப்படி இருக்க வேண்டுமே ஆனால் அன்னாளை போல இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து பாரத்தை இறக்கி வைத்த பின்பு அவள் துக்கமுகமாய் செல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையில எல்லா துக்கத்தையும் நீக்கி போடுகிற கர்த்தர் என்பதை நாம் உணர்ந்து விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி கேட்போம். அப்பா, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய வாழ்வு உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை திறக்க நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவர் அதற்காய் சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள், விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கர்த்தர் அவைகளையும் பிழை பூட்டுகிறார். நம்முடைய வாழ்வை தம் சாயலாய் படைத்த கர்த்தர், நம்முடைய வாழ்வை சகல அதிகாரத்தையும் தந்து அந்த ஏதேன் தோட்டத்திலே நம்மை ஆளுகை செய்யும்படியாய் வைத்த கர்த்தர், அநேக நேரங்களிலே அந்த ஆளுமை தன்மையை நாம் இழந்து காணப்படுகிறோம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்வை ஆண்டவரோடு ஒருமித்து, என்னுடைய வாழ்க்கையிலே தேவனீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரை நம்மத்திலே அழைப்போமா? நம்மோடு ஆண்டவர் உறவாடுகிறதை எண்ணி நாம் மனதார துதிப்போம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரு. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரு. சேருமையா பந்தீரில், சேருமையா பந்தீரில், சிறியவராமெங்களுடன், சிறியவராம் எங்களுடன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்விலே நம்மோடு இருக்கும்படியாய் நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற கர்த்தர், இதே வேதநாயக சாஸ்திரியாரை குறித்து நாம் சிரிக்கும் பொழுது, இந்த பாடலை அவர் எழுதும் பொழுது, யாரும் இல்லாத ஒரு சூழல், ஒன்றுமே இல்லாத ஒரு சூழல், ஒன்றுமே நிறைவாய் இல்லாத ஒரு நிலையிலே அந்த இடத்துல ஆண்டவரை அழைக்கிறார். அப்பா, நீர் என்னோடு வாங்க சுவாமி, என்னுடைய பந்தியில நீங்க உட்காருங்கப்பா, என்னுடைய சூழ்நிலை அறிகிற கர்த்தர் அல்லவா, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை ஊழியத்திலே தம்முடைய வாழ்வை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி கொண்டார். ஏனென்றால் அவர் சொல்லும்போது சொன்னார், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், சிறியவராம் எங்களுடன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அமரமாய் தான் காணப்பட்டார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஏனென்றால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் அவர் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்விலை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் மீண்டும் எங்கள் மத்தியிலே வாங்க சுவாமி, எங்களை ஆளுகை செய்கிற கர்த்தர், எங்களை வழி நடத்துகிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா?
உந்தன் மனை திருச்சபையை வையமெங்கு வளர்த்திடுவாய். உந்தன் மனை திருச்சபையை வையமெங்கு வளர்த்திடுவாய். பந்தமர பரிகரித்தே பந்தமர பரிகரித்தே பாக்கியமாளி தாண்டருள்வாய். பாக்கியமாளி தாண்டருள்வாய். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரு. வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரு. சேருமையா பந்தியோ சேருமையா பந்தியோ சிறியவராமெங்களுடன் சிறியவராமெங்களுடன். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் அல்லவா. ஏனென்றால் அவர் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு நிலை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றார். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் உயர்த்துகிறார். இதே வேதநாயக சாஸ்திரியருடைய ஊழியத்தை ஆண்டவர் எவனமாய் உயர்த்தினார், அதை நாம் அறியும்படியாய் நம்ம இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். நேற்று தினத்திலே 250வது பிறந்த நாளை அனுசரிக்கும்படியாய் சந்ததி சந்ததியாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிற சாஸ்திரியார் குடும்பம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நமக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் எவனமாய் செயல்படுகிறோம்? நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஏனென்றால் ஆகவேதான் அவர் சொன்னார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் யாரை வேணாலும் அவருடைய ஊழியத்திற்கு அழைப்பார். அழைப்பின் சத்தத்தை கேட்கிறவர்களாய் சாமுவேலை போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும், சவுலை போல அல்ல. நம்முடைய இருதயத்தை யோசிக்கிறோமா? ஆண்டவர் பலமுறை உணர்த்தியும் சிந்தியாமல் காணப்பட்டார். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு எதிராக செயல்பட்ட சவுல் ஆண்டவர் சந்தித்தாரே ஒளி மூலமாய். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையை மட்டும்தான் பெறணும், நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை பெறக்கூடாது. சவுலுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பில முதலாவது உறுதியா இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் காணப்பட்டார். ஆகவேதான் ஆண்டவர் உன்னையும் மாற்ற முடியும். இன்னைக்கு நிறைய நேரம் சொல்றோம்ல, அநேக பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம் கல் நெஞ்சக்காரன் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் மாற்றுகிறார், அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் ஆண்டவர் சந்திக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக குணங்கள் அநேக கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தால் அதை நம்மை மாற்றிக்கொள்வோம், நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் வாசம் செய்கிற தேவன். ஆகவேதான் ஆண்டவர் நம்மை எங்கிருந்து தூக்குகிறார் என்றால் புழுதியிலிருந்து நம்மை தூக்குகிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்மை உட்கார செய்கிறவர். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருள் துணையும் கேடகமானவர், அவருள் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில்
உபகார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ள கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ள கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளிலே போராட்ட மிகுதியா இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். தனித்து நிற்கும் பொழுது, உதவியற்ற சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை எப்போதெல்லாம் காணப்படுகிறதோ, என்னை புரிந்து கொள்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி காணப்படுகிற சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், போராட்டம் நிறைந்த நடத்துல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். அக்னி சோலையை எவனமாய் கடந்தார். அதோடு பிள்ளைகளோடு பிள்ளைகளாய் இந்த உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு உலவாகிறார். ஏனென்றால் தமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொன்னாரே, ஆண்டவர் பிள்ளைகளோடு இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், விசுவாசிக்கிறவன் பதறக்கூடாது. என்னுடைய பிள்ளை என் நிமித்தமாய் துன்பப்படுகிறது, என் நிமித்தமாய் வேதனைப்படுகிறது, என் நிமித்தமாய் சோதனைக்குள்ளாய் காணப்படுகிறது. ஆண்டவர் பார்க்கிறார், கவலைப்படாதீர்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவர் பார்க்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். மீண்டும் சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினியை நீ கடக்கும் போது, ஆறுகளை நீ மிதிக்கும் போது, அக்கினியை நீ கடக்கும் போது, ஆறுகளை நீ மிதிக்கும் போது, அக்கினி அருகாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதால்
ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் அப்பா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர், அவர் துணையும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். கஷ்டத்தின் மத்தியிலேயும் வேதனையின் மத்தியிலேயும் போராட்டத்தின் மத்தியிலேயும் ஆண்டவர் உயர்த்துகிறார். சீஷர்கள் மத்தியிலே வேதனையான நேரத்திலே தான் பார்த்து கேட்டார். எல்லா காரியத்தையும் ஒழுங்கு செய்துவிட்டு, அதாவது படகிலே உறங்குகிற சூழ்நிலையிலே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு சித்தமா என்று கேட்டபோது, அப்போதெல்லாம் சீஷருடைய பதறுதலான மனதை ஆண்டவர் நீக்கி போட்டு சீஷர்களை பார்த்து கேட்டாரே, உங்கள் விசுவாசம் எங்கே? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிக விசுவாசம் உள்ளவர்களாய் அவரண்டை கிட்டி சேர்வது மிக மிக அவசியம். நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? பக்தன் பாடினல்லவா, தேவா சரணம், கத்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை எண்ணி நாம் ஆண்டவரை துதிப்போமா? ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவரை துதிப்போம். தேவா சரண, கத்தா சரண, ராஜா சரண, மேசையா சரண. 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 தேவாதி தேவனுக்கு சரண, ராஜாதி ராஜனுக்கு சரண. தேவாதி தேவனுக்கு சரண, ராஜாதி ராஜனுக்கு சரண. தூயாவி சரண, அபிஷேகநாதா சரண. தூயாவி சரண, அபிஷேகம் சரணம் 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 சரணம். தேவா சரண, கத்தா சரண, ராஜா சரண, ஏசையா சரண. தேவா சரண, கத்தா சரண, ராஜா சரண, ஏசையா சரண. கத்தாதி கத்தருக்கு சரண, ஆரோக்கிய கேடகமே சரண. கத்தாதி கத்தருக்கு சரண, ஆரோக்கிய கேடகமே சரண. பரிசுத்தாவே சரணம், ஜீவநதியே சரணம். பரிசுத்தாவே சரணம், ஜீவநதியே சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கத்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கத்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். சத்யாவே சரணம், சர்வவியாபி சரணம். சத்யாவே சரணம், சர்வவியாபி சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கத்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கத்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கத்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம்,
கத்தா சரணம், ராஜா சரணம், மெஸ்ஸையா சரணம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்முடைய பாரங்கள் எல்லாம் இறங்கி விடுகிறது. ஆண்டவர் நம்மை அவனமாய் விடுதலையாக்குகிறார். எனக்கு பிடித்த பாடல்ல இன்னைக்கு நாம் பாடணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்கிருந்து பிறந்தோம், எப்படி வந்தோம் என்பதை நாம் அநேக நேரங்களிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் எப்போதும் எவனமாய் நடத்துகிறார் என்றால், எங்கேயோ பிறந்து வளர்ந்த நம்மை இம்மட்டும் நடத்துகிறார் என்று சொல்லுகிறோமே, அந்த பாடல் இதுதான், அந்த வரிகள் இதுதான். நம்மை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிறார். சொல்லுகிறோமே, தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி அவருடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையை தந்து நம்மை வழி நடத்துகிறாரே. சற்று யோசிப்போமா, எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்ட வாழ்க்கை, எவ்வளவு வேதனைப்பட்ட வாழ்க்கை. நம்முடைய தகப்பனாருடைய வாழ்க்கையெல்லாம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மை ஒரு ஆளாக்கி நம்மை வழி நடத்தினார். சற்று நாம் சிந்திப்போமா, நம்முடைய வாழ்க்கை இவ்வனமாய் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். எப்படி என்றால், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர். மீண்டும் பாடுவோமா? மனதிலே ஆண்டவர் உணர்த்துகிறார். அந்த பாடலை பாடுவோம். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்பு, அவர் நம்மை நடத்துவார். நம்மை வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன், கீழாகாமல் நம்மை மேலாக்குகிற கர்த்தர். அவரே நமக்கு துணையும், அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்வை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். வேதனையான காலகட்டத்தில் நம்முடைய வாழ்வை மீண்டும் உயர்த்துவாரா? கேட்பா? ஆமாண்டவரே, என்னுடைய வாழ்வை பொழுதிலிருந்து தூக்கினீரப்பா. மீண்டும் கேட்போமா? என்னை தூக்குங்க என்று சொல்லி கேட்போம். துணையும் கேடகமானவர், பொழுதில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பொழுதில் இருந்து தூக்கி விடுவார். அப்பா, உம்முடைய கிருபை எவ்வளவு மேலானதாகவே, என்னை இம்மட்டும் உயர்த்தினீரே. ராஜாக்களோடு உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமான. ஒரு முறை கேட்போமாப்பா? அவர் நம் துணையும் கேடகமானவர். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லுகிறீரே. உடைய வாழ்வை தேவனீர் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. உடைய வார்த்தையினால் எங்களை
தேவநீர் திருப்தியாக்கி நிறைவாய் எங்களை அனுப்புங்க சுவாமி. பேசுகிறது நான் அல்லப்பா, அடியனை மறைத்து தேவ நீர் வழிபடுத்துங்க. உம்முடைய மெல்லிய வார்த்தையை கேட்க தேவநீர் கிருபை தந்து வழி நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். நம் அனைவரும் இருந்த வண்ணமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 116வது பாடலை நாம் பாடுவோம். இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. இந்த பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். 116வது பாடல். இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. மாசனுகாத பராபர வஸ்து மாசனுகாத பராபர வஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. அந்தரவான் தரையும் தருதந்த அந்தரவான் தரையும் தருதந்த சுந்தர மிகுந்த சவுந்தரானந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தரானந்தன். இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. எண்ணின காரியம் யாவும் முகிக்க எண்ணின காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் மேனிலும் வாழ்ந்து சுகிக்க மண்ணிலும் மேனிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக வரலாறு சான்றிதழ் பெற்று அநேக பாடல்கள் மூலமாய் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை 250 ஆண்டுகள் சந்ததி சந்ததியாய் செய்து வந்து கொண்டிருக்கிற வேதநாயக சாஸ்திரியார் குடும்பத்தை குறித்து ஒரு சிறிய வீடியோவை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அதை நாம் இப்பொழுது பார்த்த பின்பு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயத்தின் சார்பாக திருச்சபையினர் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்று செப்டம்பர் 7ஆம் தேதி என்பதை நாம் எல்லாரும் நன்கு
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயத்தின் சார்பாக திருச்சபையினர் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்று செப்டம்பர் 7ஆம் தேதி என்பதை நாம் எல்லாரும் நன்கு அறிவோம். ஆனால் நேற்றைய தினத்தில் ஒரு விசேஷித்தவருடைய பிறந்த நாள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், 1774ஆம் ஆண்டு பிறந்து பல சாதனைகளை புரிந்து கிறிஸ்துவ வரலாற்றில் மாபெரும் எழுச்சியையும் பாடல் வழி துதிகளையும் ஏற்படுத்தின ஐயர் திரு வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களின் 250வது பிறந்த நாள் தான் இன்று. ஆகையால் இந்த நன்னாளை முன்னிட்டு அவரை குறித்ததான ஒரு சிறப்பு தொகுப்பினை காண்போமா? வேதநாயகம் சாஸ்திரி அவர்கள் திருநெல்வேலியை சேர்ந்த தேவ சகாயம் மற்றும் ஞானப்பூ ஆகியோருக்கு முதலாம் மகனாக 1774ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி பிறந்தார். அவர் தன் சிறு வயதிலே தாயை இழந்தார். அவர் தம்முடைய 10ஆம் வயதில் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார். அது முதல் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பற்றிக்கொண்டார். 1785ஆம் ஆண்டு ஜெர்மனி மிஷனரியான ரெவரண்ட் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் அவர்கள் திருநெல்வேலிக்கு வந்தபொழுது வேதநாயகம் அவர்களை தன்னுடன் தஞ்சைக்கு அழைத்து சென்றார். அந்த சமயத்தில் இளவரசர் சரபோஜியும் ரெவரண்ட் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் அவர்களின் கீழ் படித்துக் கொண்டிருந்தார். மேலும் வேதநாயகம் அவர்கள் தரங்கம்பாடியில் உள்ள லுத்ரன் செமினரியில் தனது இறையியல் படிப்பை முடித்தார். தனது படிப்பை முடித்தவுடன் தஞ்சையை சுற்றியுள்ள கிராமங்களில் வேதநாயகம் அவர்கள் பணியாற்றினார். சிறிது காலம் மிஷனரி பள்ளியிலும் ஆசிரியராக பணியாற்றினார். அவர் சிறு வயதிலே தமிழ் கிறிஸ்துவ பாடல்கள் மற்றும் இலக்கியங்களை எழுத தொடங்கினார். அவர் 133 புத்தகங்களை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் மிகவும் புகழ்பெற்றது கர்த்தராகிய இயேசுநாதரையே பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடப்பட்ட பெத்லகேம் குறவஞ்சி என்ற கவிதை நாடகமாகும். சீர் இயேசுநாதருக்கு ஜெயமங்கலம் என்பதே அக்குறவஞ்சியில் உள்ள மங்கள வாழ்த்து பாடல். இயேசுநாதரின் பெருமையை குறவஞ்சியின் வாயிலாக வெளிப்படுத்தும் தமிழ் நூல் இது. அவர் முன்னாள் வகுப்பு தோழரான இளவரசர் சரபோஜி தஞ்சையில் அரசரானதும் வேதநாயகத்தை அதிகாரப்பூர்வ அரசவை கவிஞராக நியமித்தார். வேதநாயக சாஸ்திரி அவர்களின் புலமையை அறிந்த மன்னன் ஒருமுறை அவரிடம் தனது தெய்வத்தை புகழ்ந்து ஒரு பாடல் பாட வேண்டும் என்று கட்டளையிட்டார். வேதநாயக சாஸ்திரி அவர்கள் இயேசுவை தவிர வேறு எந்த அந்நிய தெய்வத்தையும் மகிமைப்படுத்தும் பாடலை பாடுவதில்லை என்று தீர்மானித்திருந்தார். இருப்பினும் அரசர் இப்படி கட்டளையிடுவதற்கு அரசவையில் உள்ள சிலரின் சூழ்ச்சி என்று புரிந்து கொண்ட வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் மௌனமாக வீட்டிற்கு திரும்பினார். மறுநாள் அரசவையில் எல்லோரும் அவருடைய பாடலை கேட்க ஆயத்தமாய் இருந்தார்கள். அப்பொழுது சாஸ்திரியார் அவர்கள் சபை நடுவே எழுந்து நின்று பாடிய பாடல்தான் இயேசுவையே துதிசை மனமே நீ இயேசுவையே துதிசை என்ற பாடல். இதை கேட்ட மன்னர் அவருடைய தேவ பக்தியின் ஆழத்தை பாராட்டி தொடர்ந்து இயேசுவை மட்டுமே புகழ்ந்து பாட அனுமதி அளித்தார். வேதநாயகம் அவர்கள் கர்நாடக ராகங்கள் உட்பட பல்வேறு மெல்லிசை வடிவங்களை பயன்படுத்தி 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ பாடல்களை இயற்றியுள்ளார். வேதநாயகம் சாஸ்திரி அவர்களின் பாடல்கள் திருத்துவ தேவனை மையப்படுத்தி இயல் இலக்கிய நடையில் பாடப்பட்டுள்ளன. தன் வாழ்நாளில் ஏற்பட்ட தனிப்பட்ட துயரங்கள் மற்றும் பின்னடைவுகளின் மத்தியிலும் அவர் சுவிசேஷத்தை இலங்கை வரை பரப்பினார். அவர் பாடல்கள் இன்று தமிழ் தேவாலயங்களில் பாடப்பட்டு வருகின்றன. அவருடைய பாடல்கள் கிறிஸ்துவ வேதாகமத்தின் சாரத்தை பாடினமையால் சாஸ்திரியார் என்று அழைக்கப்பட்டார். அவருக்கு ஞானதீப கவிராயர், வேத சாஸ்திரிகள், சுவிசேஷ கவிராயர்,
வேத சிரோன்மணி, ஞான சக்கரவர்த்தி என்று பல்வேறு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தமிழ் கிறிஸ்துவ உலகில் ஒரு புதிய இசை வகையை அறிமுகப்படுத்திய வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் 1864 ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் நாள் தேவராஜ்யத்தை அடைந்தார். அவருடைய மறைவிற்கு பின்பும் அவருடைய குடும்பத்தினர் 7 தலைமுறையாக தொடர்ந்து பாரம்பரிய இன்னிசை பாடல்கள் மூலம் தேவ ஊழியத்தை செய்து வருகின்றனர். எதிர்ப்புகள், போராட்டங்கள் வந்தபோதும் சற்றும் பின்வாங்காமலும் மனம் தளராமலும் தன்னுடைய பாடல்கள் மூலம் தேவனை மகிமைப்படுத்திய வேதநாயக சாஸ்திரியார் அவர்களைப் போல் இந்திய சுவிசேஷ திருச்சபையினராகிய நாமும் நமது திருச்சபையின் ஊழியத்தில் எத்தனை போராட்டங்கள், பின்னடைவுகள், சூழ்ச்சிகள் வந்தாலும் மனம் தளராமல் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியால் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே ஊழியத்தின் பாதையில் முன்னேறுவோமாக. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் வாழ்க்கையை சுருக்கமாய் நாம் கேட்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவனமாய் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவது மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியங்களை பாடல் ஊழியத்தின் மூலமாய் அநேக பிள்ளைகளுடைய மனதை தொட்டு அநேக நிகழ்வுகளை நிகழ்த்தி இருக்கிறார். குறிப்பாக அவருடைய சந்ததி ஊழியத்தை நான் ஒரு சந்ததி ஊழியத்தை நான் ஏறத்தாழ ஒரு 4-5 முறை குறிப்பாக என்னுடைய தகப்பனாருடைய திருச்சபையிலும் முன்னாளுடைய திருச்சபையிலும் குறிப்பாக அழைத்து இசை வழியாய் வலைப்பட்டு ஆண்டவரை துதிக்கும்படியாய் நற்செய்தி கூட்டங்களை வைத்து ஆண்டவர் கிருபை செய்தார், வழி நடத்தினார். எனக்கு ஐயா அவர்களை கவர்ந்த ஒரே ஒரு காரியம், எவ்வளவு பெரிய ஒரு மனிதராய் இருந்தாலும் சந்ததியாய் அவருடைய வாழ்வை குறித்து பேசும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்த கிருபையும் ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு மிக பெரிய ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய இல்லம் ரொம்ப தூரம்லாம் இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கெல்லிஸ் பகுதியில் தான் இருக்கிறார்கள். நான் அடிக்கடி என்னுடைய கல்லூரி படிப்பில் நான் முதல் ஆண்டு 2வது ஆண்டு படிக்கும்போது அவ்வப்போது ஐயா அவர்களை நான் பார்த்துருக்கிறேன். எப்படி என்றால் ஒரு சிறிய ஒரு பை எடுத்துக்கொண்டு அவ்வப்போது கடைக்கு வந்து என்ன பண்ணுவார்கள், தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு போவார்கள். சில நேரங்கள் நான் ரொம்ப யோசிப்பேன். எனக்கு முதலாவது ஐயா அவர்கள் என்பது கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பல முறை பார்த்தாலும் 3 முறை பார்த்தாலும் சற்று யோசித்தேன். அந்த சூழ்நிலை ஐயாவுடைய நிலைகள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி சற்று சிந்திக்க வைத்தது. ஆனால் வைராக்கியமாய் தாழ்மையோடு ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சந்ததியாய் அடுத்த சந்ததியாயும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய நேரம் இந்த ஊழியத்தை பார்த்து அநேக பிள்ளைகள் பயந்து ஓடுகிற காலகட்டம் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஊழியத்தை குறித்து அநேகர் நம்மை ஏளனமாய் பேசுவார்கள், நம்முடைய இடத்துல சொல்லுவார்கள், நீ சரியில்லை, குறை சொல்வார்கள் என்று சொல்லி அதற்காகவே அநேகர் இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு சற்று தயங்குகிற ஒரு காலமாய் காணப்படுகிறது. அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் அவ்வப்போது என்ன பண்ண வேண்டும், நாம் சற்று மனதிலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் சொன்ன துதியின் ஆராதனையில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அவ்வளோ தாழ்மையாய் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் அடிக்கடி எனக்கு தெரிந்த என்னுடைய தகப்பனார் இடத்துல ஐயாவுடைய கூட நின்று எடுத்த புகைப்படம் இருக்கும்னு நினைக்கிறேன். எதற்காக சொல்லுவேன் என்றால், நான் ஆசைப்பட்ட அந்த நேரம் ஐயா உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். என் தோளில் கை போட்டுட்டு அந்த நேரம் என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க என்னுடைய சின்ன வயதில். ஆனால் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அவ்வளவு பெரிய ஒரு ஊழியராக இருந்தாலும் இன்றைக்கி அநேக ஊழியர் என்ன பண்ண முடியல, பார்த்து பேசுவதற்கு என்ன பண்ணலை, டைம் கிடைக்கல. ஊழியர் வெளியே போயிருக்காங்க, அப்புறம் வாங்க உள்ளே தான் இருப்பார். யோசிக்கிறோமா?
அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு தாழ்மையாய் சில பிள்ளைகளுடைய வாழ்வை நம்முடைய வாழ்க்கையிலே உரித்தாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அழைப்பையும் ஒரு சிந்தனையும் இந்த நாளிலே தந்திருக்கிறார். ஆகவே அதை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 145 சங்கீதம் 18வது வசனம், முதலாவது வேத பகுதியாய் நாம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 145 சங்கீதம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க என்று சொன்னீர், எங்களுக்கு சமீபமாய் இருங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போம். நான் இருப்பேன் நடுவில் என்றே நாதனுன் நாமம் நமஸ்கரிக்க, நான் இருப்பேன் நடுவில் என்றே நாதனுன் நாமம் நமஸ்கரிக்க, தாமதமே தாயை புரிய, தாமதமே தாயை புரிய, தற்பரனே நலம் அருள்வார், தற்பரனே நலம் அருள்வார். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரு, வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரு. சேருமையா பந்தினில், சேருமையா பந்தினில், சிறியவரா எங்களுடன், சிறியவரா எங்களுடன், சிறியவரா எங்களுடன். ஆண்டவர் நான் இருப்பேன் நடுவில் என்றீர், நாதனுன் நாமம் நமஸ்கரிக்க, ஆண்டருடைய நாமத்தை துதிக்க அல்லது ஆண்டருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அறைகூவல் விடும் பொழுது சொல்லுகிறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் இருக்கிறார். அநேக நேரங்களிலே ஆண்டவரை விட்டு தூரமாய் செல்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி என்றால், நம்முடைய கிரிகள் நிமித்தம், நம்முடைய அவிசுவாசம், அவநம்பிக்கை, இவைகளின் மூலமாய் ஆண்டவர் அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில இருந்தும் நம்முடைய இல்லத்திலே தலைவராய் காணப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சற்று தூரமாய் வைத்து விடுகிறோம். தூரமாய் சென்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவ்வப்போது சொல்லும்போது நம்முடைய வாசற்படியில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? கதவை தட்டுகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே ஆண்டவர் விரும்புகிறார், என்னுடைய மகனுடைய இல்லம், என்னுடைய மகளுடைய இல்லம், இந்த இல்லத்திலே நான் தங்கி இருக்க வேண்டும், இந்த இல்லத்திற்கு நான் தலைவராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரை நீங்களும் நானும் என்ன பண்ணவில்லை? உண்மையாய் கூப்பிடவில்லை, உண்மையாய் கூப்பிடவில்லை. ஏன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் தூரத்துக்கும் நெருக்கத்துக்கும் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், தம்முடைய வார்த்தையிலே சொல்லும்போது, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லுகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிற தலைப்பு என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
இந்த சமீபம் என்கிற வார்த்தைக்கு நாம் பார்ப்போமே ஆனால் ஆண்டவர் எப்போதும் எங்கும் நிறைந்தவராய் வாசம் செய்வது, நம்மோடு இருப்பது எப்படி இம்மானுவேலராய், நமக்கு உதவி செய்வது எபினேசராய். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் மோசேக்கு ஆண்டவர் உரைத்த வாக்குத்தத்தம் என்ன சொன்னார்? நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்தார். அவனமாய் ஆண்டவர் நம்மோடு இருப்பது, இன்னும் சொல்ல போனால் நம்மோடு இருந்து மறை பொருளை நமக்கு தெரிவிப்பது. மறை பொருள் என்ன? கொஞ்சம் யோசிக்கிறோமா? லேட்டா நடக்க வேண்டியதா முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு? உணர்த்துறார். மறை பொருள் இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும். உலகத்தில் ஆண்டவர் தெளிவா சொன்னார்ல, முன்னாடியே சொன்னார் வெளிப்படுத்தல் மூலமா கடைசி காலகட்டத்தில் பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள் எல்லாம் வரும்னு சொன்னார். நிறைவேறி கொண்டுட்டே இருக்கு, நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், மறை பொருளை நமக்கு என்ன பண்ணுகிறார்? உணர்த்துகிறார். அதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சமீபமாய் காணப்படுகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் அல்லது மனம் மாறுதல் என்கிற அவர் தரும் வாய்ப்பை நாம் என்ன பண்ணக்கூடாது? நவள விடக்கூடாது, அதை தவற விடக்கூடாது. அதை நாம் என்ன பண்ண வேண்டுமா? பயன்படுத்த வேண்டும். எப்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் இன்னும் அதிகமாய் சமீபமாய் வர நாம் என்ன பண்ணணும்? அழைக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், பக்தன் பாடினான்லவா, நான் இருப்பேன் நடுவில் என்றேன், நாதனும் நாமம் நமஸ்கரிக்க. ஆண்டவர் நம் நடுவிலே வாசம் செய்கிற கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், நம் மத்தியிலே ஆண்டவர் எப்போதும் இம்மானுவேலராய் காணப்படுகிற கர்த்தர். 3 நிலைகளிலே ஆண்டவர் சமீபமாய் காணப்படுகிறார். முதலாவது நிலை சுருக்கமாய் நாம் பார்ப்போம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், வாசியுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 3 காரியத்தை சொல்லுகிறார். அதில் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது கேளுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? கேட்கிறவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார். அநேக நேரங்களில் ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தத்திற்கு நான் எப்போதெல்லாம் ஆண்டவரிடத்தில் இந்த காரியத்தை கேட்கிறோமோ அதற்கெல்லாம் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் காணப்படுகிறார். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது சொல்லுகிறது, தம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? தள்ளாமல் அங்கீகரிக்கிற கர்த்தர், தள்ளாமல் பதில் தருகிற கர்த்தர். அது அர்த்தம் என்ன? ஒரு ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணல? புறக்கணிக்கலைங்க. எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் ரெடியா வச்சிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், நமக்குள்ள ஆசீர்வாதம், நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் எப்போதும் ஆண்டவருடைய கரத்தில் ரெடியா இருக்குங்க. அதை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய கிரியைகள், அவிசுவாசங்கள், அவநம்பிக்கைகள். அதான் நான் சொல்றோம்ல, இது நடக்குமா அப்படின்னு மா என்று சொல்லிட்டோம்னாலே முடிஞ்சிச்சு. அது கொஞ்ச நேரம் கொஞ்சம் காலகட்டம் அமைதியாக இருக்கும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து வாங்கிறதுக்கு. யோசிக்கிறோமா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமீபமாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எப்படி? சீஷர்கள் கூடயே போனார், உயிர் தெழுந்த தேவன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசுங்க, அதையெல்லாம் நான் கேட்குறேன். ஏனென்றால் நம்மளை விட்டு இப்படி போயிட்டாரே, இவ்வளோ ஊழியத்தை வல்லமையாக செஞ்சோமே, ஆண்டவர் கூடயே தாங்க போகிறார், வேற எங்கேயும் போகல, தூரமாக போகல. பிள்ளைகளோடு பிள்ளைகளாக போய் என்னென்ன பேசுகிறாங்களோ கேட்டுட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நான் சமீபமாய் இருக்கிறேன் என்பதை உணர்த்தும்படியாய் தம்முடைய பிள்ளைகளை பெத்தானியா வரைக்கும் அழைத்து சென்று என்ன பண்ணினார்? கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சமீபமாய் இருக்கிற கர்த்தர். முதலாவது, நாம் கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் இருக்கிறார். கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சமீபமாய் காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். யோவான் 16:24. இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்லும்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ
கேளுங்கள் என்று சொல்லுகிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தன்னில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது தம்முடைய ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றுகிறார். அதை நிறைவாய் தருகிறார். சாலமோன் ஞானியுடைய வாழ்க்கை அதுதான். கேட்டது என்ன? இன்னைக்கு அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தோன்னா என்னென்ன காரியத்தை ஆண்டவரிடத்துல கேட்டிருப்போன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது எப்படி இருந்துச்சு? நியாயமான காரியத்தை கேட்டிருந்தான். யோசிக்கிறோமா? ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஞானமுள்ள இருதயம்பா. அது இருந்தா போதும், மீதி எல்லாம் நிறைவா நடக்கும். ஆண்டவர் பார்த்தாரு, கேட்காத செல்வத்தை கொடுத்தாரு, கேட்காத நன்மையை கொடுத்தாரு, கேட்காத ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் காணப்படுகிறார். கேட்கிறவர்களுக்கு சமீபம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கேட்கறதுக்கு என்ன இல்லை? மனதில்லை. ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. யோசிக்கிறோமா? அப்போ தானியேல் எல்லாம் எப்படி ஜெபித்தார் யோசிக்கிறீங்களா? ராஜா அரண்மனையில் கடினமான வாழ்க்கைங்க. ஜெபிப்பதற்கு நேரம் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்துலையும் நேரத்தை ஒதுக்கினான். இலை ரத்தம், யோசிக்கிறோமா? துடிக்கிற ரத்தம், என்ன வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம். ராஜாவா நானா? யோசிக்கிறோமா? அந்த ஒரு நிலைங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். 3 வேளை ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆகவே தான் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சு? ஜெயமாய் இருந்துச்சு. ஆண்டவர் தானியேலை குறித்து சாட்சி சொல்லும் போது கூட எப்படி சொன்னார்? மிகவும் பிரியமானவன், கேட்கிறதெல்லாம் ஆண்டவர் தருகிற கர்த்தர். இதே நாம் பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி என்ன பண்ணுங்கள்? சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்பி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். அதே போல சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி, எப்படி மனம் திரும்பணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பது, அதுதான் மனம் திரும்புதல். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு, யோவான் ஸ்நானகன் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இன்னைக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் காணப்படுகிற கர்த்தர். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அநேக வசனங்கள் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், 29:13 வாசிக்கும் பொழுது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களேயானால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அதே லூக்கா 11:10 நாம் வாசிக்கிறோம், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். யாரும் பெற்றுக்கொள்ளாமல் இல்லவே இல்லை. யோசிக்கிறோமா? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு என்ன பண்ணுகிறது? திறக்கப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்? நம்முடைய வாழ்க்கையில சமீபமாய் இருக்கிறார். நாம் வாழ்கிற வாழ்க்கையில ஆண்டவர் அருகாமையில இருந்து நம்மை வழி நடத்துகிறார். எப்படி? நம்மை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர். சொல்றோம்ல, நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற கர்த்தர். அதே போல சமீபமாய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவனமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசியுங்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். முதலாவது, கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார். இரண்டாவது சொல்லுகிறார், உபாகமம் 4:7, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? முதலாவது ஆண்டவர் சொல்லும்போது கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் சமீபம். இரண்டாவது சொல்லுகிறார், தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சமீபம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை தேடுறோம். இது என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும், இதனுடைய வாழ்க்கையில செயல்படணும். ஆண்டவர் சொல்றாரு, தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சமீபம். ஆகவே தான் தீர்க்கதரிசி மூலமா சொல்றார், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில்
கண்டுபிடிப்பீர்கள். வாசிங்கள் எரேமியா 29:13. 29:13. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையில் என்ன பண்ணுவீர்கள்? கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களேயானால். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாது? அறகுறையா இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு இருக்கணும். முழு விசுவாசத்தோட முழு இருதயத்தோட ஆண்டவரை தேடணும். எப்படி ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்தான், முழு மனதோட ஆண்டவரிடத்தில் வரல. ஆண்டவர் இன்னும் சொல்றார், உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? இன்னும் ஒரு குறை இருக்குன்றார். ஆண்டவரிடத்தில் வரும்போது குறைய சொல்லாத அளவுக்கு என்ன பண்ணணும்? யோசிக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன. வெட்கப்படாமல் நடத்துகிறார். யாரை என்றால், கேட்கிறவர்களை ஆண்டவர் வெட்கப்படாமல் நடத்துவார். தேடுகிறவர்களை ஆண்டவர் வெட்கப்படாமல் நடத்துவார். இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே தேடாமல் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். ஏனெனில் தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசியுங்கள். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொண்டு கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உறுதியான சிநேகிதனை குறித்த உவமையை குறித்து ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். எப்படின்னா, ஒரு நண்பன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நாம் விசுவாசமா சில காரியத்தை கேட்போம், அல்லது விசுவாசமா ஒரு காரியத்தை சொல்லுவோம். என்னுடைய நண்பன் என்ன பண்ண மாட்டான்? சொல்ல மாட்டான். எனக்காக என்ன பண்ணுவான்? ஜெபிப்பான், பாரப்படுவான். எனக்காக என்ன பண்ணுவான்? முடிந்த வரையிலும் செய்வான். உண்மையான நண்பன் யாரு? சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவனா? யோசிக்கிறோமா? யாருங்க உண்மையான நண்பன்? கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது, துன்பப்படும் போது நம்ம கூட வந்து இருந்து நம்மளை நடத்துறது தாங்க. யோசிக்கிறோமா? முதலாவது உண்மையான நண்பன் யார் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம அதை மறந்துடுறோம். அடுத்த செகண்ட் ஜெபிப்பதற்கு பதிலாக, தேடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? கைபேசி எடுக்கிறோம். இதுக்கு, நண்பனே என் வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சுடா? யோசிக்கிறோமா? ஆண்டவர் 2வது சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் சமீபமாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலுங்க, எல்லா காலகட்டத்திலையும். நம்முடைய மனதில் பாரமா, வேதனையா, போராட்டமா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை தேடுங்க. வேதம் சொல்லுகிறதுலவா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் சமீபமாய் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். இதை நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எப்படி நாம் அவரை தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 55ஆம் அதிகாரம் 6வது வசனம், நாம் அனைவருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில், வாசிகள் 55:6, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கண்டடையத்தக்க சமயம். யோசிக்கிறோமா? ஆண்டவர் கண்டடையத்தக்க ஒரு சமயம் ஒன்று வந்துச்சு. எப்போது? கானாவூரில் ஒரு கல்யாணத்தில். யோசிக்கிறோமா? அப்போ கூட ஆண்டவரை பார்த்து ரசம் குறைவுபட்டது ஆண்டவரை சொல்றாங்க. ஆனால் என்ன சொன்னாரு? என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு நேரம் இருக்குங்க. யோசிக்கிறோமா? அதுக்கு தான் உபவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்ற, உன் அறை வீட்டை பூட்டிக்கோ, நீ என்ன பண்ணு, உன் முகத்தை வாடலை வைக்காத, எப்போதும் போல இரு, எப்போதும் போல இரு. 4 பேருக்கு நான் உபவாசம் பண்ணுகிறேன் என்பதை நீ என்ன பண்ண வேணாம்? காட்டவே வேண்டாம். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, உன் அறை வீட்டை பூட்டி விட்டு கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்.
எப்போதெல்லாம் ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார்? உண்மையாய் அவரை கூப்பிடும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் உண்மையா இருக்கும்போது தைரியமா அவரை கூப்பிடலாங்க. யோசிக்கிறோமா இல்லையா? சிந்திக்கிறோமா இல்லையா? ஆண்டவருக்கு நம்முடைய கஷ்டம் தெரியுமா தெரியாதா? நம்முடைய பாடு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம உண்மையா கூப்பிடும்போது, நம்முடைய வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய தேவைகள் மத்தியில ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரை தேடுவீர்களேயானால் என்ன பண்ணுவீர்கள்? ஆண்டவரை சமீபமாய் இருக்கிறார், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறார். இதே நாம் இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் என்ன பண்ணுகிறேன்? வாசம் செய்கிறேன். அதுதான் பக்தன் பாடினான், நான் இருப்பேன் நடுவில் என்றீர். இன்னைக்கு நிறைய நேரம் எத்தனை பேர் வருவாங்கன்றது முக்கியம் இல்லைங்க, ஆண்டவர் அந்த இடத்துல இருக்காரா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை அழைத்து வர்றது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம மனதில் உணர்த்துறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய ஓய்வுனால என்ன பண்ணக்கூடாது? புறக்கணிக்க கூடாதுன்னு சொல்றது யாரு? ஓய்வுனால பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்னது யாரு? கட்டளையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்க்கணும். எப்படி என்றால், நாம் எவனமாய் ஆண்டவரை தேடுகிறோம், எவனமாய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் நிச்சயமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் சமீபமாய் காணப்படுகிறான். கடைசியாய் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடித்து விடுவோம். வாசியுங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது தண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் தெளிவாய் 3வது நிலை சொல்லுகிறார். தட்டுகிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஆண்டவரை கூப்பிடுறது இல்லை. அதான் நான் திருப்பி சொல்றேன், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். எப்படி? எலிசாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம்ல, அந்த ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நானும் என்ன பண்ணல, வாய்ப்பே இல்லையாப்பா. அந்த மனநிலை நம்முடைய வாழ்க்கையில வேணுங்க. அவரை அடிக்கடி என்ன பண்ணணும்? ஒரு ராஜா ஒரு விதவையுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது, ஒரு விதவைக்கு செய்யக்கூடிய இடத்துல ஒரு ராஜா காணப்படுகிறார். அந்த ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது ஓயாமல் என்ன பண்ணுகிறார்? என்னை தொந்தரவு படுத்துகிறாள். அதுக்காக செய்யணும். யோசிக்கிறோமா? ஓயாமல் தொந்தரவு படுத்துகிறார். அப்ப தட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, அளவுக்கு மீறி தட்டும் போது ஆண்டவர் சொல்வாரு, உங்ககிட்ட இந்த குறை இருக்குப்பா, உங்ககிட்ட இந்த நிறை இருக்குப்பா, இதை மாத்திக்கோ. இன்னைக்கு நம்ம அதை தான் செய்யல, சரிங்களா? அந்த குறையை கேட்பதற்கு கொஞ்சம் இடம் கொடுக்கல, அதை நிறைவுபடுத்துவதற்கு. யோசிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை தட்டுவதற்கு. எப்படி? குயவனுடைய கரத்துல களிமண்ணை போல அவருக்கு தேவையான பாண்டமாக வரைஞ்சிப்பார். எப்படி வணங்கணுமோ அப்படி வளைஞ்சிப்பார். சில இடத்துல தட்டுவார், சில இடத்துல திருப்பி என்ன பண்ணுவார்? மண்ணை போட்டு நல்லா பிசைக்கி எடுத்து காலால் நல்லா மிதித்து, என்ன ஏன் மிதிக்கிறேன்னு கேட்க முடியுமா? களிமண்ணுக்கு முடியாதுங்க. அதே போல தான் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் எவனமாய் எடுத்து வனைய சுத்தம் வைத்திருக்கிறாரோ அவமாய் எடுத்து நம்மை வளைவார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஓயாமல் தட்ட வேண்டும். எதற்கென்றால் ஆசீர்வாதம் உளைச்சலா, நம்முடைய மனபாரமா, நம்முடைய சூழ்நிலையா, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளா, நாம் செய்யாத காரியங்களா? ஆண்டவரிடத்துல கேளுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை தட்டுவதில்லை. நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தை என்ன பண்ணல, எட்டல. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். வாசியுங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது, எபிரேயருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் 18வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7:18. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்
வனாந்திரத்திலே கோபம் மூடின பொழுதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆண்டவர் சொல்லும்போது இந்த இடத்துல விசுவாசமா இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன கர்த்தர், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்ன கர்த்தர், அவர் சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாத பிள்ளைகளை குறித்து. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கை தட்டுவதற்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியலைங்க. இன்னைக்கு நண்பர்களை போய் தட்டுறோம், திருப்பி நண்பர்களுடைய வாழ்க்கை எடுக்கிறேன். உண்மையா இன்னைக்கு நம்முடைய நண்பர்கள் எத்தனை பேர் 1 மணிக்கு 2 மணிக்கு தட்டுனா அடுத்த செகண்ட் நான் வரேன்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்ற நண்பர் இருக்காங்களா? உண்மையா சொல்லணும். ஒரு வார்த்தை கூட என்ன யாதுன்னு சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது, மனசுல கூட நினைக்கக்கூடாது. யோசிக்கிறோமா? ஒரு இம்மி அளவு கூட. ஏன்னா மனசுல நினைக்கிறது யாருக்கு தெரியாது? நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், அவரை நோக்கி தட்டுங்கள். அவர் நம்மை என்ன பண்ணுகிறார்? விடுவிக்கிற கர்த்தர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சமீபமாக இருக்கிறார். ஆண்டவர் 3 நிலைகளை நம்மோடு பேசினார். முதலாவது ஆண்டவர் சொல்லும்போது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவனமாய் காணப்படுகிறார் என்றால், கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் இருக்கிறார். 2வது சொல்லுகிறார், தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார். 3வது சொல்லுகிறார், தட்டுகிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் இருக்கிறார். இன்னைக்கு சமீபமாய் இருக்கிற கர்த்தரை நீங்களும் நானும் நம்முடைய கிரியைகளினால, நம்முடைய அவிசுவாசங்களினால, நம்முடைய அவநம்பிக்கையினால அவரை தூரமாய் வைத்து விடாதபடிக்கு இன்னும் அதிகமாய் சமீபமாய் ஆண்டவரை நம் வாழ்க்கையிலே அழைப்போம். எப்படி என்றால் வாசிப்போமா? சங்கீதக்காரன் சொன்னான்லவா, வாசிங்கள் 145:18. சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் காணப்படுகிற கர்த்தர். அவர் நிச்சயமாய் நாம் கேட்கும் பொழுதும், நாம் தேடும் பொழுதும், நாம் தட்டும் பொழுதும் எப்போதும் சமீபமாய் இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்த பின்பு ஓய்வு நாள் பாடசாலை நடைபெறும். பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். இன்று மாலை, குறிப்பாக கடந்த நாளிலே தெரிவித்தபடி இன்று மாலை 5 மணிக்கு குறிப்பாக ஆறுதல் ஜெப கூட்டம் சூரப்பட்டு பகுதியிலே இன்றைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். ஆலயத்திலிருந்து வாகனம் 5 மணிக்கு புறப்படும். சரிங்களா? மீண்டும் சொல்லுகிறேன், ஏன்னா தூரம், சரியான நேரத்தில் நம்ம போனோம். ஆகவே அனைவரும் ஆலயத்திற்கு வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாகனம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் தவறாமல் சரியாக மாலை 5 மணிக்கு நீங்கள் ஆலயத்தில் வந்து நாம் சேர்ந்து போவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் அனைவருக்கும், அங்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் ஆறுதலாய் அங்கு நாம் செபித்து வருவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். ஏனென்றால் அங்கு 6 மணிக்கு மாலையில் ஜெபக்கூடுகை வைத்திருக்கிறார்கள், ஆறுதல் ஜெபக்கூடுகை. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இந்த வாரம் சனிக்கிழமை உபவாச கூடுகை சரியாக காலை 10 மணிக்கு நடைபெறும். ஆகவே 14ஆம் தேதி 2வது சனிக்கிழமை. ஆகவே பிள்ளைகள் 10ஆம் தேதி, பிள்ளைகள் நீங்கள் 14ஆம் தேதி காலை 10 மணிக்கு உபவாச கூடுகை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏலபாக்கிகளை கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சேர்ப்பின் பண்டிகைக்கான சில அறிவிப்புகள். ஸ்டால்கள் அமைப்பதற்கான காரியங்களை நீங்கள் சற்று போதகரிடத்திலே தெரியப்படுத்துங்கள் அல்லது மூப்பரிடத்திலே தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் ஒரு ஸ்டாலை அமைத்த ஸ்டாலை மீண்டும் அமையாதபடிக்கு
அதை தெரிவிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதை மனதிலே கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். ஏலத்திற்கு நல்ல உற்சாகமான பொருட்களை கொண்டு வாருங்கள். ஒரு நாள் ஊதியம், அதற்கு நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இல்லங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே குறிப்பாக நம்முடைய திருச்சபைக்கு வராத பிள்ளைகளுடைய இல்லங்களை நாங்கள் சந்தித்து நோட்டீஸ் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் அழைக்கிற அனைத்து பிள்ளைகளும் இந்த சேர்ப்பின் பண்டிகை ஆராதனையில் என்ன பண்ணணும்? வரணும். நம்மெல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம், சரிங்களா? அவர்களும் வரணும்னு சொல்லி என்ன பண்ணுங்க? ஜெபித்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய ஜெபங்கள் மிக மிக அவசியம். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் மனதிலே கொண்டு நீங்கள் ஒத்துழைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பிரியாணிக்காக உங்களுடைய எண்ணிக்கைகள் எவ்வளவு என்பதை நீங்கள் அதை உறுதிப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். போதகரிடத்திலேயோ அல்லது மூப்பரிடத்திலேயோ நீங்கள் உறுதிப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த வருகிற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, அதாவது காந்தி ஜெயந்தி அன்றைக்கு விடுமுறை நாளிலே நம்முடைய வாலிபர்கள் எழுச்சி நாள் ஒன்று, நம்முடைய வாலிபர்கள் மாநாடு நம்முடைய பேராயத்தின் மூலமாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கைகள், நீங்கள் இதில் சென்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன். குறிப்பாக ஆரோன் பாலா அவர்கள் சிறப்பு சாட்சியை கொடுத்து கார்த்திக் கமாலியல் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ECA வில்லிவாக்கம் திருச்சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. ஆகவே சரியாக காலை 9 மணிக்கு இதற்கு மதிய உணவு வாலிப தம்பி தங்கைகளுக்கு உண்டு. ரெஜிஸ்ட்ரேஷனாக 200 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் மற்ற அறிவிப்புகளை உங்களுக்கு நான் அறிவித்தேன். குறிப்பாக ரீல்ஸ் மேக்கிங்கான காரியங்கள், குறிப்பாக அந்த தலைப்பின்படி பி அலர்ட், விழித்திருங்கள் என்ற தலைப்பின் கீழாக ரீல்ஸ் மேக் பண்ணி 60 நொடிகள், 60 அதாவது 1 நிமிடம் தயாரித்து அது ஒரு இமெயில் ஐடிக்கு அனுப்பும்படி குறிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பியிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு முயற்சி எடுங்கள். ஏனென்றால் குறிப்பாக முதல் பரிசு 10,000, 2வது பரிசு 5,000, 3வது பரிசு 3,000. ஆகவே பிள்ளைகள், நிச்சயமாக நம்ம பிள்ளைங்களுக்கு முடியும். ஆகவே அதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே பிள்ளைகள், அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். அடுத்த வேதாகம தேர்வுக்கும் நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வீட்டு ஜெப கூட்டம் நம்முடைய திருச்சபையின் மூப்பருடைய இல்லத்திலே வைத்து நடைபெற இருக்கிறது. திரு ராஜதுரை டேவிட் ஐயாவுடைய இல்லத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. ஆகவே இது 29ஆம் தேதி, மன்னிக்கவும் 22ஆம் தேதி வருகிற 4வது ஓய்வு நாள். ஆகவே நீங்கள் இதை மனதிலே கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். 15ஆம் தேதி 22ஆம் தேதி யாராவது ஒப்புக்கொள்கிறீங்களா? 22ஆம் தேதி எங்களுடைய வீட்டில் வைங்கன்னு சொன்னாங்க. 29 நாங்கள் எடுத்துக்கிறோம். அதனால தான் 22 நடுவில் கொஞ்சம் 22 ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே பிள்ளைகள், யாராவது நீங்கள் இருக்கீங்கன்னா அதை நீங்கள் போதகரிடத்தில் தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இல்லத்தில் வந்து ஒரே ஒரு காரியம், அதை நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஐயா வரீங்க, ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, சரிங்களா? எங்களுக்கு தேவை உங்களுடைய இல்லத்தில் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபிக்கவும், சரிங்களா, அன்பை பகிர்ந்து கொள்ளவும் மட்டும்தான், சரிங்களா? எங்களுக்கு நீங்கள் ஒரு தண்ணி கொடுத்தா கூட போதும், சரிங்களா? அதை நாங்கள் சந்தோஷமாக குடிச்சிட்டு வருவோம். ஆகவே ரொம்ப முக்கியம், தயவு செய்து மறந்துடாதீங்க. ஆகவே ஐயா எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்யணும் அப்படின்னு ஒரு மனசில் இருக்கேன், இதை செய்யணுமா? அவசியமே இல்லை, சரிங்களா? கட்டாயமே கிடையாது. இது எதுக்காகனா, மெயினாக நம்முடைய திருச்சபையில் இன்னும் அதிக ஆத்துமாக்களை சேர்ப்பதற்கும் நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும் தான் அது ஒரு சமயமாய் காணப்படுகிறது. ஆகவே தயவு செய்து பிள்ளைகள், நீங்கள் அதை மனதில் கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் கொடுங்க. நீங்கள் அதற்கு ஏன்னா தொடர்ச்சியாய் அது நடைபெற வேண்டும். அதற்காக இந்த காரியத்தை உங்களுக்கு நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். ஆகவே நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். குறிப்பாக சில ஜெப குறிப்பு, குறிப்பாக கடந்த நாளிலே அருமையான குடும்ப பிள்ளைகளை இழந்து காணப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆறுதலுக்காக, சமாதானத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கடந்த வாரத்திலே பலவீனமாய் காணப்பட்ட குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். குறிப்பாக குடும்பம் முழுவதும் பலவீனத்தோடு காணப்பட்டார்கள். அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர்
நல்ல பரிபூர்ண சுகத்தை பலத்தை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபித்து கொள்ளுங்கள். குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு காணப்படுகிற அம்மாவுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். துரிதமாய் ஆலயத்தில் வந்து அவர்கள் சாட்சி பகிர வேண்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். சேர்ப்பின் பண்டிகைக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் இயற்கையை நமக்கு சாதகமாக்கி தந்து நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணணும்? அருள் செய்யணும். ஆகவே அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி, இந்த சிறப்பான நிகழ்வுகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 228வது பாடலை நாம் பாடுவோம். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேன். இந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். ஒரு சிறிய மீண்டும் ஒரு அறிவிப்பு. இந்த காணிக்கைகளை குறித்து, ஸ்தோத்திர காணிக்கைகளை எல்லாம் நீங்கள் படைக்கும் பொழுது, ஸ்தோத்திர ஜபம் ஏறெடுக்கும் பொழுது நீங்கள் வரவில்லை என்றால் அதை நீங்கள் எப்போது படைக்கலாம் என்றால், இந்த பாடல் பாடும் பொழுது நீங்கள் வந்து படையுங்கள். இல்லை என்றால் ஸ்தோத்திர ஜபத்திற்கு வந்து விட்டீர்கள் என்றால் அந்த நேரம் முன்பாக வந்து படையுங்கள். தசம பாகம், மற்ற காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், மற்ற காணிக்கைகள் கொடுக்கும் பொழுது நீங்கள் முன்பாக வந்து இந்த பாடல் பாடும் பொழுது நீங்கள் படைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரம் பார்த்தோம், எல்லா காணிக்கை கவர் அதிலே வச்சுருந்தீங்க. ஆகவே இனி வரும் நாட்களில் உங்களுடைய தசம பாகங்களை முன்பாக நீங்கள் வந்து படைக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இல்லைனா ஸ்தோத்திர ஜப காணிக்கையாக இருந்தால் கூட நீங்கள் முன்பாக வந்து படைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளுக்கான ஸ்தோத்திர ஜபம் ஏறெடுக்கும் போது நீங்கள் வரலனா கூட இந்த பாடல் பாடும் பொழுது நீங்கள் முன்பாக வந்து அதற்கான காணிக்கைகளை நீங்கள் படைக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். 228வது பாடல். வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேன். திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேன். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேன். சரி தொழுவதில் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபைக்கோ தேதனே சிறுமை, அதனால மிகும் உனதிரு திருவடி
செபிப்போம், செபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். நீர் எப்போதும் எங்களுக்கு தூரத்துக்கும் சமீபத்துக்கும் நெருக்கமாய் காணப்படுகிற கர்த்தர். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் உணர்த்தின வார்த்தையின்படி 3 நிலைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே சமீபமாய் இருக்கிறீர். அந்த சமீபமான வாழ்வை நாங்கள் எப்போதும் பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க சுவாமி. இப்போதும் அப்பா இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்த அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அனைவரையும் தேவனீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைடைய வாழ்க்கை நிறைவாய் காணப்படட்டும். வேதனையோடு வந்திருந்தால் பிள்ளைகளை சந்தோஷமாய் நிறைவான நன்மைகளினால் பிள்ளைகளை நிரப்பி அனுப்புங்க சுவாமி. ஆண்டவரே, பலவீனமாய் காணப்பட்டு வராமல் காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனீர் சுகத்தை தந்து பலத்தை தந்து தேவனீர் தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம் பிள்ளைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். குறிப்பாக அறுப்பின் பண்டிகைக்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா கூட இருந்து வழிநடத்துங்க. இயற்கையை சாதகமாக்கித்தாங்க. அழைக்கும் அனைத்து பிள்ளைகளும் கலந்து கொண்டு நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்த கிருபை தாங்க சுவாமி. இப்போது ஆண்டவரே, பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அனைத்து காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் தேவநீர் அங்கீகரிக்கிற கர்த்தர். பிள்ளைய வாழ்க்கையில் இதனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் எப்போதும் பெற்று அனுபவிக்க தேவநீர் கிருபைகளை அதிகமாய் தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மை தங்கியிருந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள்.